ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். காலையில் என்ன பண்ணுவோம்னா பால் காய்ச்சுவோம். பால் காய்ச்சிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றணும். இல்லை சாமிக்கு உள்ள டம்ளர் எடுத்து இது ஊற்றுறோம். பெரிய டம்ளரா? பெரிய டம்ளர். அந்த டம்ளரில் ஊற்றினாதான் தண்ணி நிறைய இருக்குமா? இல்லை வலிக்கு நம்ம இங்கே கிளம்பியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் இருக்க கோயிலுக்கு, அது என்ன கோயில்? நார்த்தாமலை கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள் தான். அதனால ஞாயிற்றுக்கிழமை நார்த்தாமலை கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் கோயில் தரிசனம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் எல்லா இதுவும் காட்டுறோம், எல்லா சன்னதியும் காட்டுறோம். எல்லா சன்னதியும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாச்சு அதுக்கும் போய். நான் அதுக்கு எங்கள் அக்கா வீட்டு முன்னாடி கீரனூரில் இருந்தா கிட்டத்தட்ட எப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கல, என்ன 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கோயிலுக்கு போய் எனக்கு 5 வயசு பிள்ளையா இருக்கல, நான் 5 வயசு பிள்ளையா இருக்கல எங்கள் அக்காவுக்கு கல்யாணம். அப்போ அவங்களோட நான் போயிருக்கேன். அங்கே இது திருவிழா நடக்கும்போது அவங்க கீரனூரில் இருந்தனால நார்த்தாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ நான் அவங்களோட போயிருக்கேன். அந்த ஞாபகம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு இப்போ எப்படின்னு தெரியல. அதுவும் மாரியம்மன் தானா? அதுவும் அம்மன் தான். ஆமாம், 5 அம்மன்ல அது ஒரு அம்மன். அது ஒரு அம்மன். ஆமாம். எல்லா அம்மனுக்குமே ஞாயிற்றுக்கிழமை உகந்துறான். அதனால ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு என்ன நேர்த்திக்கடை செய்கிறனாலும் செய்யலாம். அம்மனுக்கு உகந்துறாங்க. நீங்கள் நேர்த்திக்கடன் என்ன பண்ண போகிறீங்க? அர்ச்சனை தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அர்ச்சனை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அர்ச்சனை தான் பண்ணணும். விளக்கெல்லாம் பக்கத்தில் உள்ள கோயிலாக இருந்தால் போடலாம். இதெல்லாம் இவ்வளோ தூரத்தில் போயெல்லாம் விளக்கு போட முடியும். கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டு வர்றதே பெரிய இது. இவ்வளோ தூரத்தில் உள்ள கோயில் கீரனூர் கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். ஏதோ எனக்கு இன்னைக்கு போக பாக்கியம் கிடைச்சிருக்கு அந்த கோயில். அந்த புண்ணியம் இந்த எம்ஐடி காலேஜுக்கே சேரும், அவங்களுக்கே சேரும். 5 நாள் இத்தனை நாள் லீவ் விட்டனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நாங்கள் இப்படி போக முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் ஹாலிடே. ஆமாம், பரவாயில்ல. ரம்ஜானுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் ஹாலிடே ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் ஹாலிடே வில் பி டிக்ளேர்ட். ரம்ஜான் விஷயத்தில் ரம்ஜான் நாளைக்கு எல்லாருக்கும். அப்புறம் இன்னைக்கு டிஃபன் மம்மி? இன்னைக்கு டிஃபன் இங்கெல்லாம் இல்லை, மாவு இல்லை, சுத்தமாக தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டே மாவு நான் ஆட்டினாதேன். அதனால டிஃபன் அங்கே போகிற வழியில் தான் ஏதாவது இதில் சாப்பிட்டுக்கணும். ஏன்னா கோயில்கிட்ட சாப்பிட்டுக்க வேண்டியதான். கோயிலுக்கிட்ட போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டோம் ஒரு 4 நாள் இட்லி. ஆமாம், 4 நாள் இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியது. கோயில்கிட்ட ரேட் எப்படி இருக்கும்? ரேட்டு சீப்பாக தான் இருக்குது. அதுவும் கிராமம்ல தான் நினைக்கிறேன், தெரியல. அப்போ கிராமமாக தான் இருந்துச்சு, இப்போதான் எல்லாம் சிட்டி ஆயிடுச்சு. அப்போல்லாம் பட்டிக்காட்டு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா இந்தியன் பேங்க்ல கீரனூரில் இருந்தார், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த கீரனூர் போயிருக்கேன் அப்போ. ஆனால் அவங்க இங்கேருந்து கிளம்பி போவாங்க டெய்லி. அங்கே வீடெல்லாம் எடுத்து தங்கல.
இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் விடுறாங்க, அப்பவும் இருக்குமா? அரை மணி நேரத்துக்கு இருக்கும் போல எப்படியோ தான் போனாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போனாங்க. வேலை கிடைச்சது பெரிய கொம்பா நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சி தான் போனாங்க. ஏன்னா இது டிஸ்டன்ஸ் கூடண்ணே. இப்போ வாழ்க்கையில் நம்ம பலதரப்பட்டதே பார்க்குறோம். அப்போ வந்து இந்த ஒன் வேலை வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், குடும்பம் நடத்தணும். அந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பால் நெய்வேத்தியம் பண்ணிடும். எல்லாம் சாமிக்கு செம்பருத்தி பூ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டேன். செம்பருத்தி பூ பறித்து கொண்டாந்து எங்கள் செடியில் இருந்துச்சு, அதை பறித்து கொண்டாந்து வச்சுட்டேன். நான் கேட்டதுக்கு இல்லைன்னு நீங்கள் பார்த்தேன், அப்புறம் இருந்துச்சு. இன்னொரு பூ இருக்கா காருக்கு வைக்க? காருக்கு வைக்கலையே. நீங்கள் ஒரு பூ காருக்கு வச்சுக்கலாமா? சரி, பூ வாங்கத்தான் வேணும் அர்ச்சனைக்கு. அங்கே வாங்குறத வச்சுக்குவோம். வாங்கிடுவோம். இங்கே 7 மணிக்கு தான் விளக்கு எத்தனையும் எப்பவுமே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றணும். அங்கே என்ன சாமி ரூம் ஏற்றியே வைக்கலாம். இது கிச்சன்ல மகாலட்சுமி தாயே சாப்பிட்டு 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 எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கலாம். எல்லாரும் வாங்க. எல்லா ஐஸ்வர்யம் வரணும், எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யம் வரணும். பிள்ளையார பையன் கூச்சிக்கிட்ட மாதிரி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவர் அப்பப்போ திரும்பிக்குவாரு. அவர் அப்பப்போ திரும்பிக்குவார் கூச்சிக்கிட்டு. அவர் ஈஸியாக திரும்புவார் குட்டியா இருக்கனால. சரி வாங்க. அவரை நிறுத்தி வைக்கிறதே வேலையா. அவர் நீங்கள் பண்ணுறது சில விஷயம் பிடிக்கலைன்னா அங்கே திரும்பிடுவார். ஆமாம், என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எபோட் திரும்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையாரு. அப்புறம் வலிக்கு நம்ம லஞ்சு. வீடு காலையில நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன். வீடு சுத்தம் பண்ணி வீடு மகாலட்சுமி இருக்க மாதிரியே இருக்கும். நினச்சி பாருங்க. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுகமெல்லாம். உண்மையில வீட்டில் இந்த கிச்சனில் இந்த ஏற்றி இந்த பாரு மகால ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குல்ல பாரு. விளக்கேற்றுறதுங்கிறது அவ்வளோ நல்லது. அதுக்காக கோயிலில் எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றுறாங்க. ஆமாம், விளக்கேற்றுறதுனால வேண்டுதல் வந்து கை கொடுமா. விளக்கேற்றுறதுனால அந்த தீப ஒளியில நம்மளுடைய இது நிறைவேறும். கெட்டதெல்லாம் போய் நல்லது வரும். ஆமாம், கெட்ட சக்தியில் இருக்க வீட்டில் விளக்கேற்ற முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுவும் ப்ராப்பராக பண்ணணும். பண்ணாது டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ வடிகட்டணும். வடிகட்டி இங்கே இருக்கா இந்த பாக்கெட் பால் நுரையாவது இருக்கு பாரு. என்னவோ எல்லாரும் இப்போ பாக்கெட் பால் தான் போடுறாரு. பசும்பால் அப்படியே இந்த மேலே இருக்க அந்த நுரை இருக்காது பசும்பாலில் போட்டோம்னா. இந்த மேலே இருக்குல்ல அப்படியே இதுவாட்டம் அப்படி முட்டை அது இருக்காது. அதுக்காக பசும்பால் வாங்கணும். அதுதான் அவன் பால்காரர் ஒரு ஆள் இதுக்குள்ளே போகிறாரு. அவன் என்னமோ தெரியல. டெய்லி நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்படி இருக்கையிலே ஊற்ற முடியாதுன்னு போகிறேன். அவன் வந்து கிறுக்கனா இருக்கேன். எங்கே கொடுத்தா என்ன காசு தானே. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணுங்கிறவங்களுக்கு கொண்டு ஊற்றுவாங்க. பால்காரங்களாம் அப்படி பண்ணுறாங்க. யார் இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸர் ஆளா அவங்கள்ட்ட? ஆமாம், அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி அப்படியே போக வேண்டியது.
நிறைய பேர் கடையை திறந்து வச்சுட்டு கடையில் வியாபாரம் ஆகணும்னே ஒரு நோக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க. கடையில் வியாபாரத்துக்கு ஆள் வருமேனு கூட யோசிக்காம அங்கிட்டு திரும்பிட்டு கடையில் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. நீங்கள் எந்த கடையில் எந்த அனுபவப்பட்டீங்க? நான் நேற்று ஒரு கடையில் பார்த்தேன். கூப்பிடுறோம் காதை கேட்காத மாரி தந்தோம். அப்போ எப்படி அந்த கடையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு யார் வாங்குவா ஜாமீன்? வலுக்கட்டாயமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்மளே போய் எடுக்கிற மாதிரி ஆள் இருந்தால் தான் தோதும். ஆமாம், எதுவுமே ஒரு கடைன்னு வச்சாச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து கேட்குறாங்களா எடுத்து கொடுக்கணும், காசை வாங்கி போடணும், அப்படி கரெக்டாக இருக்கணும். ஆனால் எதுலேயுமே கரெக்டாக இல்லை மக்கள்னு இல்லை. அதுக்கு அவங்க எந்நேரமே வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. ஓ, இதுக்கு வீட்டில் இருக்க வேண்டியதானே கடையை சேர்த்து போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தாமலை கோயிலுக்கு. காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலுக்காக வந்தோம் காய்ஸ். மார்னிங் டிஃபன் வந்து கடையிலேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் காய்ஸ். இங்கே வந்து இன்றைக்கி வந்து காப்பு கட்டியிருந்தாங்க காய்ஸ். நார்த்தாமலை மாரியம்மன் கோயிலில் வந்து காப்பு கட்டியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காப்பு கட்டியிருந்தது. இன்றைக்கி எல்லாமே பால் குடம் அது இதுன்னு வரிசையாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த இடம் தான் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்குறது காய்ஸ். வாங்கிட்டு நாங்கள் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டோம் காய்ஸ். இதுதான் வந்து நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் காய்ஸ். அதில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரே ஒரு சிலை தான் இருக்குது, சாமி சிலை. அது நல்ல சக்தி உள்ள சாமி. நிறைய பேர் இன்றைக்கி பால் பணம் எடுத்துகிட்டு வரிசையாக இதை நேர்த்திக்கடன்லாம் செலுத்திட்டு வரிசையாக வந்துகிட்டே இருந்தாங்க காய்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் உள்ளே போகிற இடத்துக்கிட்ட உப்பு இந்த இது குழந்தைகளுக்கு தொட்டி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்தது. இது வந்து உப்பு கொட்டுற இடம் காய்ஸ். அந்த இடத்துல வந்து எல்லோரும் உப்பு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா காப்பு கட்டியிருந்தனால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க காய்ஸ். இந்த கட்டை வழியாக தான் உள்ளே போகணும். இந்த கட்டை இந்த சமயபுரம் இந்த பெரிய பெரிய கோயிலெல்லாம் இந்த ஸ்டீல்லே கட்டியிருப்பாங்க. இது வந்து இவங்க கட்டையில் கட்டியிருந்தாங்க. கட்டையில் அந்தந்த இடத்துல கயிறில் கட்டையில் கட்டி இந்த மாதிரி பாதை மாதிரி அமைச்சு விட்ருந்தாங்க சாமி சன்னதியை சீக்கிரமாக பார்க்குறதுக்காக. அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட அந்த கட்டையோட எண்டில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு 2 ஐயர்கள் நின்றுட்டு அர்ச்சனை இதை வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இதை க்யூவில் நிற்கும் போது ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று லைவில் எடுத்துட்டோம் காய்ஸ். அந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து தெரியும் அவர் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறது. ஒரு தட்டில் நம்ம அங்கிட்ட நின்றுக்கணும், இவர் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. கீழே வந்து குடம் வச்சுருந்தாங்க காய்ஸ். அந்த குடத்தில் தேங்காயில் ஊற்றுற தண்ணி அந்த குடத்தில் விழுகிற மாதிரி குடத்தை எடுத்து மாற்றி ஊற்றுறதுக்கு ஆள் நின்றுச்சு. அப்புறம் இங்கே ஒன்று நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபுட் டொனேஷன் மணி இன் ட்ரிபியூட் பாக்ஸ்ன்னு சொல்லி. அது புதுசாக இருந்தது, அதனால் அதை எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் குடம் கொண்டாந்ததெல்லாம் இங்கே ஊற்றிட்டு விபூதி எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோடனே விபூதி கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க காய்ஸ். அப்புறம் குங்குமம் கொடுக்கறதுக்கும் தனியாக ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த குங்குமத்தையும் நாங்கள் வாங்கிட்டு விபூதி குங்குமம் வந்து எப்போவுமே வெளியே வந்து தான் கைஸ் பிரசாதமாக வாங்கிக்கணும். அது நம்ம தட்சிணை மாதிரி அவங்க தட்டில் நம்ம வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ காசை போட்டுட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட குங்குமம் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க கைஸ். குங்குமம் விபூதி 2ம் வாங்கிட்டு நாங்கள் வரிசையில் க்யூவில் இருந்து அப்படியே கொண்டாந்து வெளியே விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க கைஸ். அம்மாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது நார்த்தாமலை முத்துமாரியம்மனை நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். முத்துமாரியம்மன் இன்றைக்கி தான் என்னை கூட்டி கொண்டாந்து இங்கே காமிச்சுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கைஸ். அப்புறம் சரி வரும்போது பிரசாத ஸ்டால் இருந்தது. அந்த பிரசாத ஸ்டாலில் முறுக்கு லட்டு அதிரசம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கைஸ் பாக்கெட்டாக வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் வாங்குவோமான்னு பார்த்தோம், அப்புறம் வாங்கலை. அப்புறம் சரி பார்த்திங்கன்னா அப்புறம் வெளியே என்னென்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா வெளியே இந்த சைடில் முகப்பில் அவ்வளோ மாலைகள் இது அர்ச்சனை தட்டு அவ்வளவும் நிறைய வரிசையாக வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட கடைகள்
நிறைய கடை இருந்துச்சு. எந்த கடையில் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச கடையில் நம்ம வாங்கிட்டு நம்ம வாடு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு தட்டை மட்டும் அவங்கள்ட்ட கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் காய்ஸ். இன்றைக்கி தான் காப்பு கட்டியிருந்தனால ஏகப்பட்ட கூட்டம், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி இனிதே நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தரிசனம் நிறைவுற்றது காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தாமலை மாரியம்மன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 8:30 மணிக்கு போனோம், 11 மணிக்கெல்லாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம் எப்படி மம்மி? தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பண்ணீங்க? என்னென்ன அர்ச்சனை பண்ணோம், அர்ச்சனை மட்டும்தான் பண்ணோம். கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் இங்கே காப்பு கட்டுறாங்களாம். போன வாரம் தான் இதுவா பூச்சிடுதலாம், இந்த வாரம் காப்பு கட்டுறாங்களாம். அப்புறம் அடுத்த வாரம் பொங்கல் பொறுப்பு, அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரமும் பொங்கல் பொறுப்பு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கியூவில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறது எப்படி மம்மி? ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறது, கோயில் உள்ள செல்ல அதே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் கொஞ்சம் வெளியுது, அந்த இது கட்டியிருக்காங்க வெளியுது. அந்த போகிற வழியெல்லாம் முதலெல்லாம் வெறும் மண் ரோடாக இருக்கும். இப்போ வந்து இந்த கார் போகிற மாதிரி இந்த ரோடு போட்டிருக்காங்க. தார் ரோடு போட்டு இங்கிட்டு இங்கிட்டு வீடாக இருக்குது. முன்னாடி காடாட்டம் தான் கிடக்கும், இப்போ இங்கிட்டு இங்கிட்டெல்லாம் வீடாக இருக்குது. நல்லா இருக்குது. அப்போ வந்து வெறும் காடாக தான் இருக்கும். நான் எனக்கு 5-6 வயசில் பார்த்தேன். அப்போ பார்த்துங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. 50 வருஷம் 55 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அதுக்கப்புறம் போக கிடச்சிருக்கு எனக்கு பாக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் சமைக்க போகிறேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் சமைக்க போகிறேன். சாதம் அடுப்பில் போட்டிருக்கேன், சாதத்துக்கு அடுப்பில் போட்டிருக்கேன். அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து சுண்டைக்காய் மசாலா போட்டுவிட்டு புளிக்குழம்பு வைக்கணும். ஒரே புளிக்குழம்பு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்பு லஞ்சுக்கு புளிக்குழம்பா? லஞ்சுக்கு. தாளிக்கிற பட்டி கடுகு போடுறதா புளிக்குழம்புக்கு? கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம். இங்கே அதுக்கு அந்த கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போடலாம். போட்டு அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தை போட்டு புரியுது. பூண்டு வெங்காயத்தை போடலாம். பூண்டு வெங்காயம் எத்தனை பூண்டு எத்தனை வெங்காயம்? 1 கட்டி பூண்டு, 2 கட்டி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 100 சின்ன வெங்காயம் போட்டுட்டு இது கரண்டி வேணும். இந்த கரண்டி பண்ணலாம். கருவேப்பிலை எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் போட்டாச்சு. கருவேப்பிலை ஆஞ்சியா இந்த டப்பில் வச்சுருக்கீங்களா? கருவேப்பிலை ஆஞ்சியா இந்த டப்பில் வச்சுருக்கீங்களா? கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தால் அது ஆஞ்சி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை ஆஞ்சி வைக்கணும். போதும், அது வெந்தது. இனி தக்காளி போடலாம். வெந்துருச்சுன்னா அதுவே ஆரன் அடித்தா நல்லா இருக்குங்க. பாப்பா வெந்துட்டேன் அப்படின்னு அதான் குக்கருக்கு அடிக்குது. நினைக்கிற மாதிரி தான் குக்கர் அடிக்குது. குக்கர் அந்த காசு தானே பப்பாம்னு அடிக்கிறது தான் குக்கர். இது நல்ல தக்காளி மசிட்டோம், உப்பு போட்டிருக்கேன், மசிட்டோம். நம்ம இந்த உலையில் அரிசியை போட்டுக்கலாம். வத்தல் இருந்தால் இதில் வத்தல் போட்டு குழம்பு வைக்கலாம். என்ன வத்தல்? எந்த வத்தலாவது, சுண்டை வத்தல், இந்த மாதிரி வத்தல் இருந்தால் வத்த குழம்பா போயிடும். சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பே வத்த குழம்பா மாறிவிடும். ஆமாம், புளிக்குழம்பு தான் வத்த குழம்பு. அது டேஸ்ட்டாக இருக்கும்.
வத்தல்ல எத்தனை இப்போ வத்தல்? முட்டையை வேணாலும் உடைச்சு ஊற்றலாம் அந்த குழம்புல. முட்டையை உடைச்சு ஊற்றினோம்னா முட்டை குழம்பா போயிடும் இந்த புளிக்குழம்பு. பாவம் தான் வைக்கிறது என்ன குழம்பு? நம்மளா வேக வைக்க வேண்டியதேன். ஏதோ ஒன்று சாப்பிட டேஸ்ட்டாக இருந்தால் பத்தாத. வழிக்கு நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு? ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை. சரி, ஸ்நாக்ஸு சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடுவாங்க, பெரிய ஆள் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க. பெரிய ஆள் என்ன சாப்பிடுவாங்க? சோறு கஞ்சி தான் சாப்பிடுவாங்க. ஆமாம். சுண்டக்காய் மசாலைக்கு புளி ஊற்ற வேண்டாமே, மசாலையை போட்டுருவோம் சுண்டக்காய். மசாலா என்ன தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டீங்களா? இல்லை, தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க நீ, அதனால தேங்காய் ஊற்றுறீங்க. இந்த கடலை பருப்பெல்லாம் போட்டு போடுவாங்க, அது போடலை, சும்மாவே போடுறது. நமக்கு ஒரு நேரத்துக்கு தானே. அதெல்லாம் ஆள் பேர் நிறைய இருந்தா கூட வைக்கிறதுக்காக வேண்டிட்டு பருப்பு போடுவாங்க. நம்ம 2 பேர் தான். அந்த சுண்டக்காய் நமக்கு ஒரு நேரத்துக்கு தானே போடணும், இல்லைன்னா மிச்சம் வச்சு கீழே போடுவோம். அதுக்கு அழகா கொஞ்சமாவே வதக்கி விட்டு சமைச்சிட்டோம். இதுக்கு வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வேணும். இதுக்கு அந்த புளிக்குழம்புக்கெல்லாம் அப்படிலாம் வேக வேண்டாம். தக்காளி மட்டும் நல்லா மைக்கணும், மஞ்சாலே குழம்பு. சமையல் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக சமையல் செய்யணும்னா எல்லாம் இதுவாக வச்சுருந்தோம்னா 1 மணி நேரத்துலேயே பண்ணிடலாம். என்ன குழம்பு இப்படி வந்துருச்சா? இங்கே பாரு, இந்த மாதிரி வந்துருச்சுல, நல்லா வந்துருச்சு பாரு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றலாம், புளி தண்ணியே ஊற்றலாம். போதும்னு நினைக்கிறேன். மீதி வேணால் இதுக்கு ஊற்றிக்குவோம், மசாலைக்கு. மீதி புளி தண்ணிக்காய் மசாலைக்கு ஊற்றிக்குவோம். இந்த புளி தண்ணி தான் குழம்பு. ஆமாம், புளித்தண்ணி மட்டும் இல்லை, இந்த மஞ்சத்தூள் போடுவேன், மிளகாத்தூள் போடுவேன். மஞ்சத்தூள் எல்லாரும் பெரிய கரண்டி தான் போடுறாங்க, அதனால நானும் போட்டேன். எல்லாரும் செஞ்சால் நம்மளும் செஞ்சிடணுமா? ஆமாம், அப்போ தான் நம்மளையும் உலகத்தில் நம்புவாங்க. ஆமாம், இல்லைன்னா நம்ம தனியாக நின்றோம். ஆமாம். வழிக்கு நம்ம 4வது சாமியும் பார்த்துட்டீங்க. ஆமாம், இன்னும் ஒரே ஒரு கொன்னியூர் மாரியம்மன் மட்டும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வழிக்கு நம்மக்கு மொட்டை அடிச்சதும் போது சமயபுரத்தம்மன் எல்லா அக்கா தங்கச்சியும் பார்க்க வச்சிருச்சு. சமயபுரத்தம்மன் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்களா? சமயபுரத்துக்கு போகலைண்ணா நான் யோசிச்சுக்கவே மாட்டேன். அந்த நினப்பு வந்திருக்காது, போய் போக மாட்டான். ஆனால் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்க, எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்கா முன்னாடி போயிருக்கீங்க. திருவபுரம் அப்போ கோயில் கூட போயிருக்கோம். இங்கே இருக்க இந்த கோயிலுக்கெல்லாம் போகாம இத்தனை நாள் தேர் திருவிழான்னு லீவ் உடையில கூட போக முடியும். ஆமாம், அதுக்கு நம்மள்ட்ட கார் வசதினா இப்போ இல்லை, இப்போ இருந்துச்சு ஏதோ, அதனால போகிறோம். ஆமாம், பஸ்ஸில் போகிறது, வண்டியில் போகிறது, ஏறி இறங்கி போகிறதெல்லாம் முடியுமா? நடக்கிற காரியமா? வண்டியில் போகிறதுனால வெண்டு கண்டு வரும். வண்டியில் போகிறதுனா உட்காந்து இருக்கவே முடியாது இவ்வளோ தூரத்துக்குலாம். இந்த இது பாரு, சோறு சிம்மில் வைக்கணும், இதில் சாதத்தை போட்டுக்கிட்டு இதில் தான் வேக ஒழுங்கா குறைச்சி வைக்கணும்னா. பாரு, அடுப்பில் தீ இங்கே எங்கே பிடிக்குதுன்னு தேவையில்லாத இடத்துல தான் பிடிக்கும். சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா பொங்கி உடஞ்சிடும். இது தூண்டி விட்டோம்னா அது வாட்டுக்கு வற்றும். பொங்க வைக்கிற மாதிரியா?
இப்போ நான் அரிசி ஊற போட போகிறேன். கந்தர்ப்பத்துக்கு இந்த இவ்வளவு கொஞ்சம் புழுங்கரிசி வேணும். இது என்ன அரிசி மம்மி? இது சிஆர் அரிசி. சிஆர் அரிசி கைஸ். கந்தர்ப்பத்துக்கு போட போகிறாங்களா? கந்தர்ப்பத்துக்கு போடுறேன் ஃப்ரெண்ட். பச்சரிசி கொஞ்சம், புழுங்கரிசியில் சிஆர் அரிசி கொஞ்சம். இந்த சிஆர் அரிசி அரை டம்ளர், 1/4 டம்ளர். இதுக்கப்புறம் பச்சரிசி. ஏன் அந்த இதை கொட்டிட்டு அதில் மோந்தா வேண்டாம். இந்த இவ்வளோதான் கந்தர்ப்பத்துக்கு. இதில் வெந்தயத்தை போட்டு ஆட்டணும்னா கந்தர்ப்பம். என்ன பச்சரிசி மிக்சடு. ஆமாம், இது பச்சரிசி இட்லி 1 டம்ளர். கிரைண்டர் ஆட்ட போகிறோம். அதில் இதையும் ஆட்டி அதெல்லாம் சாயந்தரமா. சிஆர் அரிசி 2 டம்ளர். அங்கிட்டு ரேஷன் அரிசி பிடிக்காம இருக்கு, பிடிக்கணும். மொத்தம் 3 டம்ளர். 3 போட்டிருக்கேன். மொத்தம் 6 டம்ளர் போடணும். இந்த ஊற வச்சிரும். இதில் ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு கந்தர்ப்பத்துக்கு உள்ளதை ஊற வச்சு இந்த தண்ணியில் தான் ஊறப்பீங்களா? அது இப்படி இருக்கும் தண்ணியில். இந்த தண்ணி கீழே தானே ஊற்ற போகிறோம். இன்னொன்றது அந்த அதையும் பிடிச்சிருக்கு. இது அந்த ரேஷன் அரிசியை பிடிச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை உலக்கு? 6 உலக்கு மொத்தம். இந்த உளுந்து எடுக்கணும். வாங்க காய்ஸ், உளுந்து எடுத்துகிட்டு வருவோம். எது எடுக்கிறா இருந்தாலும் உலக்கு எடுத்துகிட்டு தான் போகணும். ஆமாம், உலக்கில் தான் எடுக்கணும். இல்லைன்னா அளவு தெரியாது. அளவு தான் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு இல்லையா? ஆமாம், உலக்கு உளுந்தா இன்னும் கொஞ்சம் போடும். உலக்கில் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் அந்த பணியாரத்துக்கு கந்தர்ப்பத்து கொஞ்சம் உளுந்து போடணும். மாவு ஐட்டம் எல்லாத்துக்குமே உளுந்து போடணும். கந்தர்ப்பத்துக்கு இந்த உளுந்து போடணும். அப்போதான் பணியாரம் சாப்பிட்டாரு. 1/4 உலக்கு. 1/4 உலக்கு இல்லை, கம்மி தான். சாப்பாட்டு அரிசியிலே இது போட்டுருணும். உளுந்து தனியாக ஊற வைப்பீங்களா? ஆமாம், உளுந்து தனியாக கிளஞ்சி வைக்கணும், புட்டுக்கு வைக்கணும். அப்போ தான் நல்லா வரும் ஆட்டை. ரொம்ப கடுத்த மாதிரி இருக்குங்க. ஏங்க கடுத்த மாதிரி மீன்ஸ் ரொம்ப ஒரு இந்த ஒருத்தவங்க மூஞ்சிலாம் கடுக்கடுன்னு அந்த மாதிரி இருக்கு குழம்பு. இதில் முட்டையை உடைச்சு ஊற்றிடுவோமா? அப்போ கொஞ்சம் அது வாங்கிக்கும். இல்லை இதை கிளஞ்சிட்டு இதில் ஊற வச்சிட்றேன். இல்லைன்னா இதிலே கிளஞ்சிட்டு ஊற வச்சிடுவோம். அரிசியை கிளைய வேண்டும். அரிசியை கிளைய வேண்டும். உளுந்து அரிசி இது வந்து கருப்பட்டி பண்ண எத்தனை மணி ஆகுதுன்னு வச்சுக்க. நம்ம ஊற வைக்கிறது மணி 1:51. 2 மணிக்கு ஊற வைக்கிறோம்னு வச்சுக்க. எத்தனை மணிக்கு எடுக்கலாம்? கருப்பட்டி பண்ணி ஆகிறதுக்குன்னா இனிப்பு சேர்ப்பீங்களா? ஆமாம், கொஞ்சம் வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு ஊற்றுனோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நம்மள்கிட்ட இப்போ கடலெண்ணெய் இல்லை. கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், ஊற்ற முடியும். நேற்றுக்கு தான் நல்லெண்ணெய் வாங்கினேன், அதோட சேர்த்து கடலெண்ணெயும் சொல்லி விட முடியாது. சொல்லி விடல். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்று வச்சுருவோம். வச்சோம்னு வச்சுக்க நல்லா ஊறிடும். இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவோம், நல்லா ஊறிடும். இது அப்புறம் கிளஞ்சிக்குவோம். இந்த அரிசி
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாங்க கைஸ். ஊற வச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை கொண்டு போமா உடச்சி ஊற்றிடுவேன். அப்போதான் நல்லா இருக்கும் குழம்பு, கொஞ்சம் கடுத்த மாதிரி. இதில் வச்சு கொண்டு போகிறேன். என்ன பண்ணுறது? அதனால முட்டையை உடைத்து ஊற்ற முட்டை கொஞ்சம் இஞ்சிக்கும்ல. உருளைக்கிழங்குனா போடுவாங்க, அதெல்லாம் போடுறதா? உருளைக்கிழங்கு நம்ம வாங்குறது இல்லை. இந்த மாதிரி ஒன்று கூடுன மாதிரி இருக்கு. புளி அதனால மீதி வச்சுட்டேன். ஒரு முட்டையை உடைத்து ஊற்றிருக்கிறோம். முட்டை அது இது சேர்ந்து வேகட்டு. கலக்கி விடக்கூடாதா? கலக்கி விட்டா உடனே பிரிஞ்சிடும். அது ஒரு இடமா வேகட்டும். வலிக்கு நம்ம லிக்யூடுக்குள்ளே ஊற்றி விட்டு பிரிஞ்சிடும். அதுவே லிக்யூடு, அது பிரியாணி தானே அதிலே ஊற்றுறீங்க. இல்லை, கட்டியாக நிற்க நான் எடுத்து காட்டுறேன். தண்ணியோடு சேர்த்து விட்டு கட்டியாக இருக்கணும்னா என்ன பண்ணுறது? நிற்கும் பாரு, காட்டுறேன் பாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் முட்டை குழம்புவா? முட்டை ஊற்றினா முட்டை குழம்பு, வத்தலை போட்டால் வத்த குழம்பு. இந்த அவர் நிற்கிது. வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வத்தலை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டால் போதுமா? தெரியலையே. வத்தலை வதக்கி விட்டோம், எண்ணெயில் எதிரிட்டு போடணும். வத்த குழம்பு மசாலா போடுறதுக்கு. மசாலா போடுறதுக்கு தக்காளி வேணுமா? ஆமாம், தக்காளி வேணும்ல. மசாலா சும்மா போட முடியுமா? சுண்டக்காய் அது நல்லா இருக்கா? இப்படி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 20 ரூபாய் அது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையளவு தான் இருக்குது. இதுதான் 20 ரூபா. எல்லாமே போட்டிங்களா? ஆமாம், எல்லாமே போட்டு. ஒரு கையளவு தான் இருக்குது, அதே 20 ரூபாங்கிற. இந்த அத்தியாவசியமாக வீட்டுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி தேவைப்படுதுல்ல, அதெல்லாம் நம்ம இங்கே வீட்டிலே வளர்க்க முடியாதா? உள்ளதே வளர்க்க முடியல. காய்கறி வேணால் வளர்த்துக்கலாம். ஒரு மண்ணுக்கு ஒன்று வராது. வராது. இறக்கி விட்டுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி. பத்திய முட்டை கிடக்குறது என்ன பார்த்துட்டு என்ன, எனக்கு நான்வெஜ்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டெமோ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. டெமோ கிளாஸ் மசாலைக்கு சுண்டக்காய் மசாலா. சுண்டக்காய் மசாலா எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த கோவத்தில் யாரையும் திட்டுறதுன்னா சுண்டக்கான்னு திட்டோம்னா. ஆமாம், அது ஏன் சுண்டக்காய் தெரியல. பட்டை, சோம்பு இதெல்லாம் போடுறேன். போட்டாச்சா? எல்லாம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டுருவோம். எதுக்கும் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போடும். சுண்டக்காய் எல்லாம் போட்டால் மசாலா தானே. அவர் சட்டி கறக்குதுவார். எப்படின்னு உள்ளது இல்லையே, சட்டி கறக்குதுவார். சட்டி கருகாமல் செய்யும். டைம் சரியில்லை, ஒழுங்கா சமையல் வரல.
என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுறது. பரவாயில்லை பரவாயில்லை, ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வேகணும், கொஞ்சம் வேக விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கெட்டியான ஒன்றே இறக்க வேண்டியதான். அது எப்படி கெட்டியாகும்? அது தண்ணியை ஊற்றுறோமா? ஊற்றணும். இனிமேல் அது கொஞ்சம் திரைக்கு உட்பட விட்டி ஊற்றணும். தண்ணி ஊற்றினாதே எந்த காய்கறியும் வேகும். வேகும், ஆமாம். அப்போ பொரியல் மட்டும் தண்ணி ஊற்றாமல்? பொரியலுக்கு கொஞ்சோண்டு தொளிப்போம். இது இப்போ குக்கரில் போட்டோம்னா ஒரு விசிலில் வெந்துடும். இங்கே பாரு மிளகாத்தூள் இந்த சம்பளத்தில் இருக்குது, இதோட தீர்ந்து போச்சு பழைய மிளகாத்தூள். கொஞ்சம் நான் மிச்சம் வச்சுருந்தேன், எப்போ அரைப்புமோ நம்ம உண்டு, அது வரைக்கும் வேணுமேன்ட்டு. அந்த இது அவ்வளோதான். நீ புதுசு தான் எடுக்கணும் அரைச்சது. சரி, இதில் இந்த ஒரு பார்ட்டை இறப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதை இது பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வருது? அது தெரியல, ஒரு வாரத்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 2 நாளாக ஒழுங்காக சமைக்கல, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. இல்லைன்னா அப்போவே தீர்ந்துருக்கோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம எடுக்கல. நேற்றுக்கு தக்காளி சாதம் தான் போட்டோம். ஆமாம், அதுக்கு மிளகாத்தூள் போடல, பச்சை மிளகாத்தையும் போட்டேன். அது கரெக்டாக டெய்லி யூஸ் பண்ணாது. ஆமாம். மஞ்சத்தூள் போட்டேன்ல, மிளகாத்தூள் மட்டும் போடும். லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப காட்டமாகலாம் போடக்கூடாது. லைட்டாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே இறக்கிட்டா மசாலா ரெடி. தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற வேண்டான்ட்டீங்க. தேங்காயே வெறுத்து போச்சு. ரொம்ப ஈஸியாக வேகிற காய் எந்த காய் வேகும் தெரியல. அது புடலங்காய், கத்திரிக்காய், அது தெரியல. இந்த ஆயிடுச்சா எல்லாம் முடிக்க வச்சு உப்பு மட்டும் போடணும். உப்பு மட்டும் அளவாக போடணும். கல்லுப்பு தானா? கல்லுப்பு, ஆமாம். சமையல்லையும் அந்த எல்லாமே அந்த அளவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூடி போனாலும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. என்ன கொஞ்சம் குறைஞ்சாலும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. அதுதான் எதுவுமே அளவோடு இருக்கணுங்கிறாரு அவர். சமையலும் அதே மாதிரி தான். ஆனால் சில இடத்துல ரூமில் ஜென்ஸே சமைக்கிறாரு. அதெல்லாம் எப்படி கஷ்டம் தான் பசங்களாம் சமைக்கிறதுலாம். டேஸ்ட் ஏதோ ஒன்று வரும். டேஸ்ட் ஏதோ ஒன்று. டேஸ்ட்டு நிறைய பேர் டேஸ்ட் இல்லாமலும் சாப்பிட்றாரு. நல்ல நம்ம வந்து இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. இந்த பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல சொல்லும், டேஸ்ட்டாகவே சாப்பிடக்கூடாதாச்சு, டேஸ்ட் இல்லாமலாம் அதையும் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு எங்கே போனாலும் சாப்பிடணும், பசிக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னாக்கா நம்ம போகிற இடமெல்லாம் டேஸ்ட்டாகவே கிடைக்கும்னு என்ன இது. அதனால எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மாமாவும் அதே மாதிரி தான், எது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கான்னுட்டா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்காது, அதில் உப்பே இருக்காது, கடைசி நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு போயிடுவா. நல்ல பிள்ளை அதுக்கெல்லாம். நம்ம விட்டாலுதான் ருசினா ருசி அப்பா அப்படி ருசியை பார்க்கும். உங்களுக்கு? எனக்கும் ருசி பார்ப்பேன், நானும் அதே டைப் தான். நானும் உங்கள் டைப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் வலிக்கணமாவே இப்படி இருந்துக்கிட்டே நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களாங்க? நான் இருக்கேன் மேடம். அந்த வேலை ரஜினி அந்த படத்தில் சொல்லுவாரு, ஒருத்தருக்கு நிற்கவே வக்கு இல்லையா அவனுக்கு. நான் அந்த டைப்பு தான், டேஸ்ட் இல்லைன்னா தொடவே மாட்டேன். அப்படித்தான் நான். நீ என்னை கேட்டுவிட்டி எப்படி? நான் அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம்.
அம்மானா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அம்மானா என்ன வேணாலும் பண்ணலாம். டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், அதை நீ கேட்கக்கூடாது. ஆனால் நாங்கள் சரியா. ஆமாம், நீங்கள் தெரியாது. என் தொண்டையிலையும் இறங்காது ஃப்ரெண்ட்ஸு, டேஸ்ட்டாக இல்லைன்னா. கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இல்லைன்னா தொண்டையிலே இறங்காது. நல்லாயிருக்கு, மசாலா நல்லாயிருக்கு. இப்போ மசாலாவே போட்டு சாப்பிட்றோம். அந்த படத்தில் சொல்லுவேன்ல, வடிவேலு ஒரு படத்தில் அவனை கூப்பிட்டுட்டு போவேன் சாப்பிட்றதுக்கு. அப்போ பர்ஸை எடுக்கிறேங்கிறதான் பேச்சு 2 பேருக்கும். பர்ஸில் காசு இல்லை, 2 பேரும் எவ்வளோ பசிக்குதோ சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு நான் பர்ஸை தூக்கி டேபிள் மேலே வைக்கிறேன், நீ உடனே எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி ஓடு. நான் உடனே சப்ளையரு ஓனர்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன், எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே நானும் பின்னாடி ஓடி வந்துடுவேன், நீ ஓடிடு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன், காசு கொடுக்க வேண்டாம். ஆனால் அவன் என்ன பிளான் பண்ணுவேன், வேற ஒருத்தி பர்ஸ் எடுத்துருவேன், நிறைய பணம் இருக்கிற பர்ஸா பார்த்து எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்போ இவன் மாட்டிக்கிட்டேன், சாப்பிட்ட காசு கொடுக்கணுமே, அப்படித்தானே? அந்த மாதிரி நான் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே காசு வாங்குறாங்க. அப்படி ஏமாத்திட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவாங்க, மாவாட்டு விட்டுருவாங்க. என்ன நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது காசு கொடுக்கலன்னா மாவாட்டி இருந்ததுலாம் எத்தனை பேர் மாவாட்டிப்பா? அப்படியா? ஆமாம், வேலை பார்க்கணும் அவ்வளோதான். அது மாவாட்டுற வேலை தானே இருக்கும் ஹோட்டலில் முக்கால்வாசி. மாவுதான் இப்போ கிரைண்டர் ஆட்டுது. அப்போ வேறு வேலைகள், வெங்காயம் உரி, தக்காளி நறுக்கு. அந்த காலம்னாலும் உங்க மாவு ஆட்டணும்னா கிரைண்டர் இல்லை, கல்லில் ஆட்டுறதுங்களா? இப்போ தான் கிரைண்டர் ஆட்டுது. எப்படி அந்த கல் இல்லையா, காரைக்குடியிலையே இங்கே ஒரு இடத்துல வெறும் 1 ரூபாய்க்கே சாப்பாடோ என்னமோ கொடுக்குறாங்க. வெறும் 1 ரூபாய்க்கு ஒவ்வொரு வேலைக்கும். மத்தியானம் சாதம், புட்டு, ரசம், பொரியல் எல்லாம் வச்சு 1 ரூபாயே 10 ரூபான்னு நினைக்கிறேன், கல் இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பாடு. அங்கேயே புண்ணியத்துக்காக இல்லை, புண்ணியத்துக்காகப்பா. அவங்களாம் புண்ணியத்துக்காக, ரொம்ப வசதியானவங்க கூட இல்லை, ஆனால் அவங்களாம் புண்ணியத்துக்காக வேண்டியதெல்லாம் செய்யறாரு. சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம் ஒருத்தருக்கு. ஆனால் இப்போ விருந்தோம்பல்ங்கிறதே இல்லை யார் வீட்லையுமே. அந்த காலத்துல எல்லாம் விருந்தோம்பல் இருந்துச்சு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு. இப்போ சொந்தக்காரில் இருந்தால் கூட எப்போ போறீங்கன்னு அப்படி பப்ளிக்காக கேட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிறது பெத்த அம்மாவா இருந்தா கூட. அப்போல்லாம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, யாரையும் முகம் சுளிக்காம வரவேற்கணும், இது பண்ணணும். ஆனால் இப்போ இல்லை. இப்போ எல்லாம் அது சௌரியம் தான் பெருசு. ஏன் சௌரியம் தான் ஃபஸ்ட்டு பெருசு, அடுத்து தான் உங்கள் சௌரியம். என்ன நான் கன்வீனியண்டாக இருக்குண்ணா, அதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிஸ் கிச்சன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்னென்ன லஞ்சு, சுட சுட சாதம், சூடாக சாதம், முட்டை குழம்போட சுற்றி முட்டை குழம்பு. இது எதவா நேக்காக எடுக்கணும், முட்டை அதுக்குள்ளே எடுக்கு உடச்சி ஊற்றுனது. இது சுண்டக்காய் மசாலா போட்டாச்சு, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். சுண்டக்காய் மசாலா இதுதான் லஞ்சு. தயிர் அந்த அங்கே இருக்குது, இதுதான் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.